தி லார்ட். நம்முடைய இமானுவேல் ஏஜி சபையின் மெமரிஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் ஆஃப் 2024. இந்த ஆண்டு தேவன் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிப்ரவரி 11 நம்முடைய சபையில் அர்ப்பின் பண்டிகை, அதாவது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அனுசரிக்கப்பட்டது. அதில் அநேகர் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் உடைமைகளை உதாரத்துவமாக கொடுத்தார்கள். உதாரத்துவமாக கொடுக்கப்பட்ட இந்த பொருட்களை நம்முடைய சபையின் தலைவர்கள் மூலமாக 300க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு கொடுத்து உதவினோம். மார்ச் 29 குட் ஃப்ரைடே சர்வீஸ் மற்றும் மார்ச் 31 ஈஸ்டர் சர்வீஸ் நம்முடைய சபையில் நடந்தது. அதில் நம்முடைய சபையின் விசுவாசிகள் மட்டுமல்லாமல் அநேக புதிய ஆத்துமாக்கள் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏப்ரல் 10 முதல் 20 வரை அண்டர் ஹிஸ் விங்ஸ் என்ற தலைப்பில் நம்முடைய சபையில் விபிஎஸ் நடந்தது. அதில் புதிதாக 147 பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். 10 நாட்களும் ஒவ்வொரு தலைப்பில் பாடம் எடுக்கப்பட்டது. பாடம் மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு அநேக நல்ல காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து நம்முடைய சபையின் விசுவாசிகள் 10 நாட்களும் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து உதவினார்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று மதியம் 2 மணிக்கு யூத் என்லைட்டனிங் செஷன் வாலிபர்களுக்காகவே நடைபெற்றது. அதில் வித்தியாசமான புரோகிராம் நடந்தது. அதாவது வர்ஷிப், ஷார்ப்பனிங் செஷன் மற்றும் நம்முடைய தலைமை போதகர் வல்லமை நிறைந்த தேவ செய்தியை வாலிபர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டார். கலந்து கொண்ட அனைத்து வாலிபர்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. செப்டம்பர் 22 மாலை குடும்ப ஆராதனையில் ஆத்மாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜாவின் ஊழியங்கள் அரகோணத்தில் ஊழியம் செய்து வருகிற சகோதரர் தாமஸ் அவர்கள் விசேஷித்த விருந்தினராக கலந்து கொண்டார். விடியலுக்காய் காத்திருக்கிற காவலனை போல காத்திருக்கிறோம். எனக்கு மாற்றம் வராதா? அந்த ஆராதனையில் The One Who Leaves His Place, அதாவது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவன் என்ற தலைப்பில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். இது அனைத்து விசுவாசிகளுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இனிமே நீ ஏங்கி தவிக்க மாட்டாய். செப்டம்பர் 29 நம்முடைய சபையில் விசேஷித்த குடும்ப ஆராதனை நடந்தது. சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொண்டார். அதில் காட் இன் ஆர் மேரேஜ், தேவன் நம்முடைய திருமணத்தில் என்ற தலைப்பில் பேசினார். இது கலந்து கொண்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. திருமணங்களையும் அங்கீகரிக்கிறார். நவம்பர் 1 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை யூத் ரிட்ரீட் நம்முடைய சபையில் நடந்தது. வாலிபர்களை உற்சாகப்படுத்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ் நடைபெற்றது. அன்று சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் டாக்டர் டேவிட் பாலாசிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் போர் அவுட் ரெயின், அதாவது மழை பொழிந்தருளும் என்ற தலைப்பில் வாலிபர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டார். இந்த செய்தி கலந்து கொண்ட அனைத்து வாலிபர்களையும் ஊக்குவித்தது மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக பிரயோஜனமாக இருந்தது. செய்தி முடிவில் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்த அனைத்து வாலிபர்களை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய சபையில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 8 மணிக்கு IYT இமானுவேல் யூத் டைம் மற்றும் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இங்கிலீஷ் செல் ஜூமில் நடக்கிறது. அதில் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான தலைப்பில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் வாலிபர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறார். இது வாலிபர்களுடைய
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய சபையில் இதுவரை 281 கேர்சல் நடந்து கொண்டு வருகிறது. அதில் 56 வாலிபர்கள் மத்தியில் நடக்கிறது. சிறு பிள்ளைகள் மத்தியில் 63 கேர்சல் நடக்கிறது. பெண்கள் மத்தியில் 136 கேர்சல் நடக்கிறது. இந்த வருடம் 13 புதிய கேர்சல் நடக்கிறது. ஆண்கள் மத்தியில் 26 கேர்சல் நடக்கிறது. தேவன் நம்முடைய சபைக்கும் சபையின் ஜனங்களுக்கும் செய்த அற்புதங்கள் ஏராளம். Chairman of All India Assemblies of God, Reverend Paul Tangaya அவர்கள் நம்முடைய தலைமை போதகரை சர்ப்ரைஸ் விசிட் செய்து போதகருக்காக மற்றும் சபையின் ஊழியங்களுக்காக ஜெபித்தார். இந்த வருடம் நம்முடைய IAGC பேண்ட் 3 பாடல்களை வெளியிட்டார்கள். இந்த பாடல்களை அனைத்து சோஷியல் மீடியாவில் பார்த்து மகிழலாம். கண் முன்னே நன்மைகள் மறைந்து போனாலும் அவர் உனக்காய் 7 கதவுகளை திறப்பார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் நிச்சயம் நிச்சயம் உனக்கு உண்டு. உலக அளவில் நம்முடைய பாடல்கள் ரீச் ஆகி இருக்கிறது. நம்முடைய சபையில் IAGC டான்ஸ் குழு உருவாகி இருக்கிறது. அநேக நடனங்களை நாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் செய்திருக்கிறோம். இது 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு ரீச் ஆக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய சபையில் எக்ஸாம் எழுதும் பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஜெபம் நடைபெற்றது. அதில் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் எண்ணெய் பூசி ஜெபித்தார் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கு பென்சில் கிட் மற்றும் எக்ஸாம் பேட்ஸ் கிஃப்டாக வழங்கப்பட்டது. இந்த வருடம் நம்முடைய சபையில் 5 பேர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் அன்று கிவிங் ஹேண்ட் பிளெஸட் ஹேண்ட் என்ற நிகழ்வு நம்முடைய சபையில் நடைபெற்றது. அதில் நம்முடைய சபையை சார்ந்த விசுவாசிகள் உதாரத்துவமாக கொடுத்த உணவுகள், உடைகள் மற்றும் அன்றாட தேவைக்கான பொருட்களை நம்முடைய சபையின் ஆண்கள் தலைவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த வருடம் நம்முடைய சபையில் எல்லா ஏஜி சபையின் வாலிப தலைவர்களுக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெற்றது. அதில் அநேக பாஸ்டர்ஸ்கள் கலந்து கொண்டு வாலிபர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து மற்றும் வாலிபர்கள் மத்தியில் இருக்கும் அநேக குறைபாடுகளுக்கான ஆலோசனைகளை கொடுத்தார்கள். கலந்து கொண்ட அனைத்து வாலிப தலைவர்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. கடந்த வருடத்தை போலவே இந்த வருடமும் ரீஜன் வைஸ் கேரல்ஸ் நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை சொல்லி வாழ்த்தினார்கள். சென்ட்ரல் ரீஜியன், நார்தர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன் மற்றும் அவுட் ஏரியா இப்படி 5 பிரிவாக சென்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறினார்கள். டிசம்பர் 27ஆம் தேதி அன்று இரவு வருடம் முழுவதும் தேவன் செய்த எல்லா நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அறிதலாக ஜெபம் மற்றும் வருகிற 2025ஆம் ஆண்டிற்கான ஆயத்த ஜெபம் நடைபெற்றது. இதுவரை நமக்காக மற்றும் நம்முடைய அனைத்து குடும்பங்களுக்காக தினம்தோறும் ஜெபத்தில் தாங்கி
ஒவ்வொரு காரியத்திலும் நம் அனைவருக்கும் தேவ ஆலோசனை தந்து நம்முடைய குடும்பத்தில் மற்றும் ஆவிக்குரிய விதத்தில் நல் வளர்ச்சி அடைய நமக்கு எப்போதும் நம் துணையே நிற்கும் நம்முடைய தலைமை போதகர் மற்றும் பாஸ்டர் அவர்கள் நம்முடைய போதகருக்கு பக்கபலமாக இருந்து பெண்கள் மத்தியில் வல்லமையாக தேவன் பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய தகப்பன் மற்றும் தாயை கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் என்றென்றைக்கும் செலுத்துகிறோம். நன்றி. ஆமென்.